சார் இந்த டோட்டல் எபிசோடில் பார்த்தீங்கன்னா தாவேக்கா வந்து வாய்ஸ் ஃபுல்லாக வெளியில் வரணும்னு தான் எல்லோரும் எதிர்பார்த்தாங்க. ஆனால் தாவேக்கா வந்து கிட்டத்தட்ட செத்து விட்டது. அவங்களுக்குரிய பிரச்சனைகள்லேயே அவங்க வந்து எந்த அமைப்பு அவங்கள காயப்படுத்துதோ அதை எதிர்த்து குரல் கொடுக்காத ஒரு கட்சி வந்து மக்களுக்கான பிரச்சனைகளில் எப்படி குரல் கொடுக்கும்? ரைட்டா? அவங்க மட்டும் இல்லை, லயோலா மணி வரைக்கும் இந்த பிரச்சனையில் யாருமே வாய் திறக்கல, சுத்தமாக வாய் திறக்கல. அது ஜனநாயகன் பிரச்சனையாக இருக்கட்டும், ஜனநாயகன் பிரச்சனையில் மறுபடியும் மு க ஸ்டாலின் தான் வாய் திறந்துருக்காரு. பிரவீன் சக்கரவர்த்தி வாய் திறக்கிறாரு, ஜோதிமணி வாய் திறக்கிறாங்க, மற்றவங்க எல்லாரும் மாணிக்கம் தாக்கூர் வாய் திறக்கிறாரு. ஆனால் தாவேக்காலேருந்து ஒரு சிங்கிள் வாய்ஸ் கூட பிஜேபிக்கு எதிராக அவங்க வாய் திறக்கவே இல்லை. இல்லை, ஒரு சிலர் சொல்கிறாங்க சினிமா வேறு அரசியல் வேறு, இதில் அவர் நடித்து கொடுத்துட்டு வந்துட்டார், இதில் ஏதாவது சொன்னார்னா அது சினிமா தயாரிப்பாளருக்கு அந்த பாதிப்பு ஏற்படும், அதனால் விஜயோ அவரை சார்ந்தவர்களோ அமைதியாக இருக்கிறாங்க, இல்லை அதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் சார் பிஜேபி ப்ரூஃப் பண்ணது. விஜய் ஒரு நடிகர் தான். அவர் ஒரு பிரவீன் சக்கரவர்த்தி சொல்கிற மாதிரி ஹீ இஸ் நாட் அ பொலிட்டிக்கல் லீடருங்க. நீங்கள் சொல்கிறதே முரணா இல்லையா? விஜய் ஒரு நடிகர் தாங்கிறத பிஜேபி ப்ரூவ் பண்ணுதுன்னா எதுக்கு நிர்பந்தம் கொடுத்து கூட்டணிக்கு அடைக்கணும் அந்த நடிகரை? என்ன ரீசனு? இது முரணா இல்லை சொல்கிறது? இல்லை சார், இருங்க சார். விஜயோட மிஷன் இருக்குல்ல, விஜயோட மிஷன் டு செப்பரேட் காங்கிரஸ் ஃப்ரம் டிஎம்கே ஃபெயில்டு, டோட்டலி ஃபெயில்டு. அது வந்து ஸ்டாலின் அவங்களோட டிப்ளமசியில் கொண்டு போயிட்டாங்க. அப்புறம் விஜய் வந்து இந்த கூட்டணிக்கு வரணும், இந்த கூட்டணிக்குள்ளே வரணும் அப்படின்றதுக்கு என்ன ஸ்டெப்ஸ் எடுக்க முடியும்? அது ஜனநாயகனாக இருக்கட்டும், சிபிஐயாக இருக்கட்டும், ஏதோ ஒரு விஷயத்தில் அவங்க வந்து ப்ரெஷரைஸ் பண்ணுறாங்க. அந்த ப்ரெஷரைசேஷனில் இவர் வரல. அதுக்கு 3 ப்ரெஷரைசேஷன் பாயிண்ட்ஸ் இருக்குது சார். ஒன்று வந்து இப்போமே வந்துரு கூட்டணிக்குள்ளே, இல்லைனா நாளைக்கு நாங்கள் ஆட்சி அமைக்கும் போது ஆதரவு கொடு, இல்லைனா அடுத்த பாராளுமன்ற தேர்தலில் எங்களை ஆதரி. அது ரொம்ப தூரத்தில் இருக்கே. இது 3 ப்ரெஷரைசிங் பாயிண்ட் இருக்கு. ரைட்டா? இப்போ நீ வரணும் அப்படின்றதுனால தான் அவங்க இந்த அடி அடிக்கிறாங்க. எப்போவுமே விஜய் வந்து தலைவா படத்தப்போ ஜெயலலிதா கிட்ட தான் க்ளோஸாக போயிட்டு ஜெயலலிதாவுக்கு ஆதரவாக நின்னார். அதே மாதிரி இப்போ இந்த அடி விழும்பொழுதும் அங்கே தான் நிற்கிறாரு சார். இவங்க அப்பீல் போகிறாங்க சார் கோர்ட்டுக்கு, சுப்ரீம் கோர்ட்டுக்கு. அங்கே கேவியட் போட்டு ரெடியாக இருக்குது, சென்ட்ரல் கவர்மெண்ட் ரெடியாக இருக்குது கேவியட் போட்டு. அப்போது இவ்வளோ அடி வந்து உங்களுக்கு அகெயின்ஸ்டாக வரும்போது நீங்கள் யாராக இருந்தாலும் எந்த இயக்கமாக இருந்தாலும் பேசுவீங்கள்ல சார். குறைந்தபட்சம் இது ஜனநாயக விரோதம் அப்படின்னு பேசுவீங்கள்ல. மற்றவங்கெல்லாம் பேசுகிறாங்க, நீங்கள் ஏன் பேச மாட்டீங்க? ஒரு வார்த்தை. அப்போ உங்கள் வீரம் என்ன, உங்கள் கொள்கை என்ன, உங்களோட தியாகம் என்ன? இப்போது இதையே வந்து அதிமுக அமைச்சர்கள் மேலே யார் மேலேயாவது ஒரு அமலாக்கத்துறை வழக்கு போட்டிருந்தா எடப்பாடி சும்மா இருந்துப்பாரா? போட விடாமல் தடுப்பார். அதை மீறி ஒரு வழக்கு வந்து விழுந்துருச்சு, அமலாக்கத்துறை பாயுது. சமீபத்தில் எஸ்பி வேலுமணி மேலே கூட தான் பாஞ்சுது. ரைட்டுங்களா? லைட்டாக பாஞ்சு விட்டுட்டாங்க. அதே மாதிரி ஒரு சீரியஸான ஒரு ஆக்ஷன் அகெயின்ஸ்ட் ஏடிஎம்கே மினிஸ்டரில் வருதுன்னா சும்மா இருப்பாங்களா? இப்போ முனவர் பாட்சா மேலே அமலாக்கத்துறை பாயுது, ஜிகே வாசன் சும்மா இருப்பாரா? வராது சார். ரைட்டா? உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஜிகே வாசன் சும்மா இருப்பாரா? இவ்வளோ பெரிய அட்டாக் வருது, இவ்வளோ பெரிய பிளாக்கேஜ் வருது, உங்களை வந்து 10 நாளாக தாவேக்கா எங்கே இருக்குன்னே தேடுற அளவுக்கான பொசிஷனில் கொண்டு வந்திருக்கீங்க. அதை அர்ஜுனா பேசலை, நிர்மல்குமார் பேசலை, லயோலா மணி பேசலை, நம்ம புஷி ஆனந்த் பேசலை, விஜயும் பேசலை. என்ன சார்? அப்போ தாவேக்கான்ற கட்சி செத்து போயிடுச்சு.